உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் நல்லா இருக்கணும், அவங்க சேஃபாக இருக்கணும், இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு சேஃபாக இருக்கணும், இல்லை உங்கள் பாய் ஃப்ரெண்டு சேஃபாக இருக்கணும், இல்லை உங்கள் அக்கா தங்கச்சி சேஃபாக இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் அப்படி எண்டு வரைக்கும் பாருங்க. ரொம்பவே சீரியஸான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஆண்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குறிப்பாக பெண்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டெக்னாலஜி ரொம்ப வேற லெவலில் போயிட்டு இருக்குங்க. மொபைல் யூசேஜும் அந்த அளவுக்கு வேற லெவலில் போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு வேற லெவலில் போயிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு சில ட்ராபேக்ஸும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆன்லைனில் டெய்லி நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்க்குறீங்க, டிவியில் பார்க்குறீங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கூட தெரியாது. ஆனால் உங்கள் கையில் இருக்க மொபைலுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு. அதனால உங்கள் ஜாதகம் மொத்தமே இந்த மொபைலில் இருக்குது. நீங்கள் சேஃபாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கதி கந்தல் தான். அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்கள் மொபைலை சேஃபாக ஹேக்கர் கிட்ட எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு சூப்பரான கொஞ்சம் டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு 7 டிப்ஸ் கொடுக்குறேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படி எண்டு வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம தமிழ் சொல்ற டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன், ஆல் பட்டன் எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்கள் மொபைலை ஈஸியாக ஹேக் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் வே என்ன அப்படின்னா, ஜஸ்ட் உங்கள் மொபைலில் ஒரு ஸ்பை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அது உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் உங்கள் கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸை கூட நம்ப முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சீப்பாக பிஹேவ் பண்ணுவாங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்கள் மொபைலை வாங்கி என்னென்ன ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியாது. இன்ஸ்டால் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா அது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களோ எல்லாமே அவங்க நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. வித் இன்க்ளூட் உங்கள் ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, வாய்ஸ், மெசேஜ், A to Z வரையும் ஃபுல் ஆக்சஸ் அவங்களுக்கு போயிடும். நீங்கள் என்னென்ன கால் பேசுகிறீங்க, என்னென்ன மெசேஜ் பண்ணுறீங்க, யாருக்கு என்ன டைமில் பேசுகிறீங்க, வாட்ஸ்அப்லேருந்து இப்போ வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணணும் அப்படின்னா பர்டிகுலராக வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மொபைலில் அந்த ஸ்பை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலே உங்களுடைய டோட்டல் மொபைலும் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். அப்புறம் எதுக்கு தனியாக வாட்ஸ்அப் அவங்க ஹேக் பண்ண போகிறாங்க? மொத்தத்தை அவங்க ஹேக் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆன்டி ஸ்பை சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், பிளே ஸ்டோர் லிங்க். அதை கிளிக் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிருக்க டோட்டல் ஆப்ஸும் வரும். பர்டிகுலராக மால்வேர் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஆப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உடனே அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆப்பை ஹைட் பண்ணிடுவாங்க. உங்கள் டிஸ்பிளேல தெரியாது அந்த ஆப்ஸ், நீங்களும் அசால்ட்டாக விட்டுருவீங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் ஹைடாகி இருக்க மால்வேர் ஆப்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை காமிச்சு கொடுக்கும். அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மொபைலை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணுவோம், கரெக்டு தானே? நார்மலாக நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நெட் இருக்கும், 3 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நெட் இருக்காது. உடனே உங்ககிட்ட மச்சான் ஹாட்ஸ்பாட் ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிடுவீங்க. அதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை சொல்லி கொடுத்து கனெக்ட் பண்ணுவீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஒரு பப்ளிக் பிளேஸில் நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை போடாமல் பப்ளிக்கில் ஓப்பனில் விட்டுருவாங்க. யார் வேணாலும் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பட்ஜெட்டில் உங்கள் அந்த பப்ளிக் பிளேஸில் ஏதாச்சும் ஹேக்கர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா உங்கள் ஹாட்ஸ்பாட்டுக்குள்ளே நுழைஞ்சு உங்கள் மொபைலோட டேட்டாஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் ஹாட்ஸ்பாட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து பாஸ்வேர்டை போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஹாட்ஸ்பாட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி தெரியாதவங்க கிட்ட ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணாதுங்க. ஓகே. மூன்றாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம என்ன வெப்சைட் யூஸ் பண்ணாலும் அதில் HTTPS இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த கிரீன் கலர் லாக்கு அது இல்லை அப்படின்னா தயவுசெய்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது இல்லை அப்படின்னா HTTPன்னு இருக்கும். அது வந்து ஒரு செக்யூரே இல்லாத வெப்சைட்டு. அந்த வெப்சைட் வச்சிருக்கவங்களுக்கு ஆபத்து, உங்களுக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லலாம், அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கும். ஏன் அப்படின்னா அந்த வெப்சைட் ஜென்யூனாக இருந்தாலும் நீங்கள் அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணும்போது பாப்அப் ஆட்ஸு, மால்வர்ஸ் எல்லாமே இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஹேக்கர்ஸு. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு செக்யூர் இல்லாத வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது நிறைய பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகி போயிட்டே இருக்கும். இதே ஏதோ நீங்கள் ஒரு செக்யூர் வெப்சைட் ஆக்சஸ் பண்ணும்போது அந்த மாதிரி பெருசாக இஷ்யூஸ் வராது, ஏதோ 1-2 ஆட் வரும். பட் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்களே தெரியாமல் கிளிக் பண்ணி அலோ கொடுத்தா தான் ஒரு ஆப் இன்ஸ்டால் ஆகும். பட் இந்த மாதிரி பாப்அப் ஆகிட்டு இருக்கும்போது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி அலோ கிளிக் பண்ண வச்சுருவாங்க. கிளிக் பண்ணால் தான் அந்த பேஜே க்ளோஸ் ஆகிற சுச்சுவேஷன் வந்து அப்புறம் நீங்கள் கிளிக் பண்ணி தாங்கன்னா மால்வேர் இன்ஜெக்ட் ஆகும், உங்கள் மொபைல் ஹேக் ஆகும், உங்கள் டேட்டாஸ் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி போயிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. 4வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, இது நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் ஆல்ரெடி கவர் பண்ணியிருந்தோம். கூகுள் பிளே ஸ்டோர்லேயே ஒரு சூப்பரான சீக்ரெட் இருக்குது. நிறைய நண்பர்கள் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. கூகுள் ப்ளே ப்ரொடெக்ட்.
இதை நீங்க போய் ஓபன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்க மொபைல்ல என்னென்ன ஆப்ஸ் இருக்கு அப்படின்னு அதை ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கும். அதுல ஏதாச்சும் ஒரு அன்வான்ட் ஆப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூகுளே ஸ்கேன் பண்ணி இந்த ஆப் வந்து அன்வான்ட் ஆப்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க, ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அடிக்கடி ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டிக்கில் க்ரீன் கலரில் இந்த மாதிரி இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அந்த ஆப்பை உடனே அன்இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சேஃப் அப்படின்னு சொல்லலாம். அஞ்சாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட நம்பரை டெய்லி பாத்தீங்கன்னா எவ்வளவு வெப்சைட்ல சைன் அப் பண்றீங்க, எங்கெல்லாமோ நீங்க ஷேர் பண்றீங்க. அந்த கம்பெனிக்காரங்க உங்க மொத்த பல்க் நம்பரையும் பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஒரு கம்பெனிக்கு சேல் பண்ணிடுவாங்க. அப்படி சேல் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆஃபர் வேணுமா, இன்சூரன்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான மெசேஜ் வந்துட்டே இருக்கு. ஆனா அந்த நம்பர் நீங்க அங்க கொடுத்துருக்கவே மாட்டீங்க, லிங்க் மட்டும் வந்துட்டே இருக்கு. அந்த லிங்கை கூட செக் பண்ணீங்க அப்படின்னா HTTPன்னு மட்டும் தான் இருக்கு, எஸ் இருக்கு. அதை நான் சொன்ன மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த லிங்கை கிளிக்கே பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் HTTP எஸ் இருந்தாலும் அந்த லிங்கை கிளிக் பண்ணக்கூடாது. ஜென்யூனா நீங்க ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க, இல்ல ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, அந்த மாதிரி ஒரு ஜென்யூனான உங்க பேங்க் சைட்ல வந்துச்சு அப்படின்னாலே மட்டும் நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஓபன் பண்ணாதுங்க. ஒரு லக்கி ட்ரா வின்னர் மாதிரி உங்களுக்கு ஆஃபர் வந்திருக்கு, நீங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, உங்களோட டீடைல்ஸை கொடுங்க, இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு டைரக்டா SBI பேங்குக்கு போற மாதிரி இருக்கும். உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு சைன் அப் பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ எதுவுமே பண்ணாதுங்க. இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஹேக்கர்ஸ் உங்க மொபைலை ரொம்ப சூப்பரா ஹேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. வேற வழியே கிடையாது. அதனால அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆறாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா ஃபேக் கால். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த 12,80,000 நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க எங்களுடைய கம்பெனிலேருந்து, அதை நீங்கள் விட்ரால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் 12,800 பே பண்ணால் போதும், உங்களுடைய 12,80,000 நாங்கள் உங்கள் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோன்னு உடனே நமக்கு கால் வந்துச்சுன்னா அப்படியே வியந்து போயிடுவோமே. 12,80,000 ஆகா, உடனே வீடு கட்டிடலாம், கார் வாங்கிடலாம், இந்த மாதிரி உங்களுக்கு திங்கிங் எல்லாம் வர எனக்கு தெரியும். அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. காசு மரத்துல காய்க்கல நண்பா. யாருக்குமே இந்த மாதிரி கூப்பன் கூட எல்லாமே 12,80,000 கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு அபிஷியலா ஒரு ஆஃபர் விழுந்திருக்கு, உங்களுக்கு கூப்பன் விழுந்திருக்கு, இல்ல காரே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா கூட நீங்க நம்பாதுங்க. இந்த இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க, நீங்க வெளியே போறீங்க அப்படின்னா, ஒரு மால் போறீங்க, அங்க ஒரு ஆஃபர் இருக்கு அப்படின்னா நீங்களே ஒரு 50 ரூபா 100 ரூபா கட்டி ஒரு கூப்பன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த கூப்பனை குலுக்கி அதுல ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி நீங்க செலக்ட் ஆனீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி உங்களை மாலுக்கு வர சொல்லி போட்டோ எல்லாம் எடுத்துதான் உங்களுக்கு அவார்டு மாதிரி கொடுப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கும் பெனிஃபிட், உங்களுக்கும் பெனிஃபிட். இந்த மாதிரி ஃபேக் கால்ஸ் டெய்லி லட்சக்கணக்கில் எல்லாருக்கும் போயிட்டு தான் இருக்கு. அதுல 20% பீப்புள் ஏமாந்து அவங்க காசை வேஸ்டா கொடுக்குறாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஓகே, ஏழாவது டிப்ஸ், உங்களுடைய மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு சர்வீஸ் சென்டருக்கு எடுத்து போய் தான் குடிப்பீங்க. கண்டிப்பா நமக்கு அந்த நாலேஜ் தான் கிடையாது. அதனால எல்லாருமே சர்வீஸ் சென்டர் தான் போய் எடுத்து குடிப்பீங்க. நீங்க கொடுக்கறதான் குடிக்கிறீங்க. அஃபீஷியல் இப்போ எந்த மொபைல் நாசா இருக்கோ அந்த மொபைலோட அஃபீஷியல் ஷோரூம் இருக்கும், சர்வீஸ் சென்டர் உங்க ஏரியால இல்லை அப்படின்னாலும் உங்க சிட்டியில இருக்கும். கண்டிப்பா அங்க போய் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு 1 hour உங்களை வெயிட் பண்ண வைப்பாங்க, உடனே சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதை விட்டுட்டு உங்க ஏரியால இருக்க லோக்கல் ஷாப்ல கொண்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு ஷாப்ல கொண்டு கொடுத்தீங்க அப்படின்னா கதி கந்தல் அப்படின்னு சொல்லலாம். இது நிறைய நண்பர்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி கூட ஹேக் பண்றாங்க. ஒரு சின்ன டிவைஸை உங்க மொபைலுக்குள்ள வச்சுட்டாங்க அப்படின்னா ஈஸியா அவங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த டிவைஸுக்குள்ளால ஃபுல்லி பாத்தீங்கன்னா கோடிங்ஸ் இருக்கும். ஆனா உங்களோட இன்டர்நெட்டை பாத்தீங்கன்னா அதை வந்து அப்சர்வ் பண்ணி இவங்களுக்கு டேட்டாஸ் அனுப்புற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. உங்க தெரிஞ்ச சர்வீஸ் சென்டர்னா மட்டும் நீங்க கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா கொடுக்காதுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஃபீமேல்ஸ் அப்படின்னா இது உங்களுக்கான டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா உங்களோட மொபைலை தெரியாத சர்வீஸ் சென்டர்ல வந்து கொடுத்துறாதுங்க. அப்புறம் உங்களோட பிரைவசிக்கு யாருமே பொறுப்பு கிடையாது. இந்த வீடியோல பார்த்த 7 டிப்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைலை எந்த கொம்பனால ஹேக் பண்ணிக்க முடியாது. நீங்க வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். சேஃபா உங்களுடைய மொபைலை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டேட்டாஸே நீங்க சேஃபா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ பேசிக்கா பார்க்குற ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் கம்மிங் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலான வீடியோஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கு. உங்க குடும்பத்துல ஒரு ஆள் நல்லா இருக்கணும், அவங்க சேஃபா இருக்கணும், இல்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சேஃபா இருக்கணும், இல்ல உங்க பாய் ஃப்ரெண்ட் சேஃபா இருக்கணும், இல்ல உங்க அக்கா தங்கச்சி சேஃபா இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவங்க பாக்குறது மூலமாக ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து அவங்க மொபைலை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க நம்ம தமிழ் சொல்ற டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் பட்டன் எல்லாமே கிளிக் பண்ணிக்கங்க. அப்படின்னா மட்டும்தான் இது மாதிரி சூப்பரான அட்டகாசமான வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தவறாம கிடைக்கும். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கும் மாதிரி பை பாய்.